லைட் டைம் சயின்ஸ் நேயர்களுக்கு வணக்கங்க. இப்போது நீசபங்க ராஜயோகத்தை பொறுத்த மட்டும் நம்ம ஏற்கனவே மேஷத்தில் சூரியனும் சனியும், சூரியன் உச்சம் பெற்று சனி நீசம் பெற்றா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போது துலாத்தை பொறுத்த மட்டும் சனி உச்சம் அடைவாருங்க, சூரியன் நீசம் அடைவார். இப்போது சனிக்கு பலம் அதிகம், சூரியனுக்கும் பலம் அதிகமாகும், நீசபங்க ராஜயோகத்தை அடைவார். இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வீட்டு அதிபதி எப்படியும் ஏதோ ஒரு இடத்துல நல்ல இடத்துல இருந்துடணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுலேயும் இந்த சனி பொறுத்த மட்டும் உச்சம் அடைகிறதுனால லக்னம் நல்ல அகலமாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா அது நல்ல யோக பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த சூரியனுக்கும் இந்த சனிக்கு ஆகாத லக்னங்களாக இருந்தால் அந்த அளவுக்கு பலன்கள் வராது, நீசபங்க ராஜயோகத்துடைய பலன்கள் வராது. ஆதிபத்தியம் நல்லா இருக்கும், ஆனால் அந்த திசைகளை பொறுத்த மட்டும் பெரிய யோகங்களை கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா லக்னத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கள வேற யாராச்சும் பார்த்துட்டாங்க அப்படின்னா அதனுடைய யோக பலன்கள் குறையும். மெயினாக இந்த சூரியனும் சனியும் சேரும் துலாத்தில் இருக்கும் வீட்டதிபதியான சுக்கிரன் இவங்களை பார்த்துடக்கூடாது. இதுதாங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். வீட்டு அதிபதி தானங்க பார்க்கலாம, பார்க்கக்கூடாது. ஏன் கேட்டிங்கன்னா ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருந்தேன், ரிஷப லக்னமாக இருந்தாலும் சரி சூரியன் சனியும் சுக்கிரனும் பார்த்துக்கிறதே முதல்ல ஒரு யோகத்தை கொடுக்கல. அதிநட்பு நண்பர்கள் தான் இருந்தாலும் சனி சுக்கிரனோட இணைவதோ பார்ப்பதோ அந்த அளவுக்கு சிறப்பு யோகங்களை கொடுப்பது இல்லைங்க. அதுக்கு அடுத்தபடியாக சூரியனுக்கு சுத்தமாக பிடிக்காது, சூரியனுக்கும் சனி சுக்கிரனுக்கும் சுத்தமாக ஆகாது. அப்படி வரும்பொழுது இப்போ நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கும் எல்லா லக்னத்துக்கும் சூரியன் சனி இப்போ பிறக்கும்போது நீசபங்க ராஜயோகம் அமைஞ்சிருச்சு அப்படின்னா எந்த லக்னமாக இருந்தாலும் அதனுடைய பலன்களை பார்த்து தானங்க ஆகணும். அப்படி வரும்பொழுது இப்போ நம்ம பொதுவாக சிம்ம லக்னத்தை பிடிக்கும். சிம்ம லக்னமாக இருந்தால் லக்னாதிபதியாக வந்துடுவார் சூரியன். லக்னாதிபதியாக நீசபங்க ராஜயோகம், லக்னாதிபதி நீசபங்க ராஜயோகத்தில் யோகத்தை அடைவார். இருந்தாலும் 6-7 குடையவராய் சனி உச்சமடைவது நல்ல யோகம், சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த சூரியனையும் சனியையும் சுக்கிரன் எந்த வகையிலே கலந்துருக்கார். இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சுக்கிரனை பொறுத்த மட்டும் சூரியனுடைய தான் வந்துட்டு இருப்பார். இதை நம்ம நல்லா வாட்ச் பண்ணணும். இந்த நீசபங்க ராஜயோகம் வரும்போது இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியது வருது. சுக்கிரன் கூடவே வந்துட்டு இருப்பார். கூடவே வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும், இப்போ நம்ம சிம்ம லக்னம்னு சொல்கிறாங்க. சிம்ம லக்னத்துக்கு வரும்போது சிம்ம லக்னத்துலேயோ 2ஆம் வீட்லேயோ 3ஆம் வீட்லேயோ இந்த இடங்களுக்குள்ள தானே, ஏன்னா 3ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு சூரியன். சிம்ம லக்னத்திற்கு 3இல் சூரியன் இருக்கும்போது 1 2லையோ 1லையோ இல்லை 4லையோ இல்லை 3லையோ அவங்களுடைய கூட இருக்கலாம். அப்படி இருந்தால் அந்த யோகா அமைப்புகள் பெருசாக வேலை செய்கிறதில்லை. இன்னொன்று சிம்ம லக்னம்னு வேறு சொல்லியிருக்கணுங்களா, சிம்ம லக்னத்துக்கு சுக்கிரனை கண்டாலே ஆகாது. அப்படி இருக்கும்போது அங்கே போனாங்கன்னா அவர் மொத்தமாக அந்த யோகத்தை கொடுக்க விடாம கெடுத்துருவார். அப்போது நான் இப்போ சொல்ல வர்றதுல முக்கியமான விஷயம், அங்கே அவர் ஆட்சி அடைகிறது பெரிய யோகம் கிடையாதுங்க. எல்லாருமே யோசிப்பாங்க, இல்லைங்க 3ஆம் வீடுங்க, அவர் 3-10 கூட வருங்க, சுக்கிரன் நல்ல வருங்க, அவர் ஆட்சி அடைகிறார். இதெல்லாம் இங்கே செல்லாது. நீங்கள் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். சூரியன் சனி சுக்கிரன் 3ஆம் வீட்டில் இந்த கணக்கை போட்டு பாருங்கள், அது நல்ல யோக அமைப்புகளை கொடுப்பதில்லை. ஏனென்றால் சனி சுக்கிரனோடு சேர்வது நல்ல யோகம் இல்லை. அதுக்கடுத்தபடியாக சனி அங்கே ஆட்சி அடைவதே முதல்ல தப்பு. இன்னொன்று லக்னாதிபதி சூரியன் அங்கே இருக்கிறார். சூரியன் அநீசம் பெற்று மட்டும் இருக்கிறார் நம்ம நினச்சிடக்கூடாது. அங்கே நீசம் அங்கே யோகத்தை அடைகிறார். அடையும் பொழுது அவருக்குன்னு ஒரு தனி பவர் இருக்கும். அப்படி வரும் பொழுது இந்த சிம்ம லக்னத்திற்கு சுக்கிரன் 2ல் நீசம் அடைஞ்சிடும். அதுவும் பிரச்சனை. சொன்ன மாதிரி அந்த வீட்டு அதிபதி கிடக்கூடாது. அப்போ 2ல் நீசம் அடைஞ்சிடுவார். சரி, லக்னத்தில் இருக்கலாமா, சிம்மத்தில் பரிவர்த்தனை அடைஞ்சிடுவார். அது கூட பரவாயில்லைன்னு சொல்லலாம், ரொம்ப ஓகோடு சொல்ல முடியாது. இருந்தாலும் சிம்ம லக்னத்திற்கு சுக்கிரன் மறைவது தான் நல்லது. லக்னத்தில் 1-3 குடையவராகி பரிவர்த்தனை அடைவது அப்படிங்கிறது பெரிய யோகங்களை கொடுக்காது, நார்மலாக இருக்கும். எல்லாத்தையும் விட அவர் எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு பேசாமல் 4ல் திக்பலம் அடைஞ்சிடும். இது சூப்பர். இப்படி தான், இதுதான் சயின்ஸ். இப்படி வரணுங்க. அதுக்கு அடுத்தபடியாக அந்த செவ்வாய் எங்கே இருக்கணும், அப்போ தான் அந்த யோக பலன்கள். இப்போது அந்த அமைப்புகளுக்கு இப்போ நம்ம பார்க்கலாம். சிம்ம லக்னமாக போட்டு இந்த சுக்கிரனுடைய அமைப்பு, சூரியன் சனுடைய அமைப்பு இதெல்லாம் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். வேற எங்கேயாச்சும் இருந்து சுக்கிரன் பார்த்துக்கூடாது. சூரியன் இங்கே இருக்கிறனால சுக்கிரன் வேற எங்கேயும் போக முடியாது, அங்கே தான் பக்கத்தில் தான் இருப்பார். அதனால அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்போ அது எப்படி வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்துக்கோங்க, சிம்ம லக்னங்க, லக்னத்திற்கு 1, 2, 3இல் சூரியனும் சனியும். சனி உச்சங்க, சூரியன் நீசம்ங்க. சூரியன் நீசம் அடைஞ்சு சனி உச்சம் அடைஞ்சு நீசபங்க ராஜயோகத்தை கொடுக்குறார்.
இப்போ கொடுக்கும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னதெல்லாம் நீங்கள் ஞாபகம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இங்கே வந்து லக்னாதிபதிங்க நான் சொல்லிடுறேன் அதையும். லக்னாதிபதிங்க ஒரு லக்னாதிபதி நீசம் அடைந்தாலும் நீசபங்க ராஜயோகத்தை பெறுகிறார். அப்போ அந்த லக்னாதிபதி நல்லா இருக்காருங்க. ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க, நம்ம ஒவ்வொன்றையா நீங்கள் பாருங்க, அப்போ தான் புரியும். இப்போ லக்னாதிபதி ஒரு வகையில் வலுவாயிட்டாரு அப்படின்னா அவர் லக்னாதிபதி நினைச்சா ஒரு காரியத்தை செய்ய முடியும். அப்போ அந்த ரேஞ்சுக்கு அவர் வந்துடுறாரு. யாரு? லக்னாதிபதி. மற்ற கிரகங்கள் அப்புறம் பார்க்கலாம், முதல்ல லக்னாதிபதியை சொல்கிறேன். லக்னாதிபதி வலுவாயிடுறார். இந்த பாயிண்ட்டை தான் முதல்ல எடுத்துக்கணும். ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு வருவோம். 1 2 3 4 5 6 7 குடையவர். 6 7 குடையவரான சனி 3 உச்சம் அடைவது சிம்ம லக்னத்துக்கு சூப்பர் யோகங்க. அப்படி ஒரு யோகங்க. ஏன் கேட்டிங்கன்னா இந்த 6 7 கூடிய பிரச்சனை கூடிய வீடுகளாக வந்து அவர் 3இல் மறைவது அம்சமான யோகம். எப்பவுமே அடிக்கடி சொல்லுவேன், பாவ கிரகங்கள் மறைந்து நல்ல நிலைமையில இருந்து யோகத்தை கொடுக்கணும். இந்த இடத்துல சனி வந்து சனி உச்சமடையும் பொழுது இன்னொரு விஷயம் நம்ம எப்பவும் பார்க்குற மாதிரி இருக்கு, பார்த்துடணும். நீசபங்க ராஜயோகத்துக்கு இந்த வீடு யாராருக்கு நட்பு யாராருக்கு பகை? சனிக்கு நட்பு, சூரியனுக்கு பகை. அப்படி வந்துருச்சுங்களா? இப்போ சனிக்கு ஏற்கனவே நட்பு, அதை பற்றி பேச வேண்டியதில்லை. இருந்தாலும் நான் ஏற்கனவே 2-3 வீடியோ சொன்ன மாதிரி என்னதான் ரிஷபலக்கணமாக இருந்தாலும் துராலக்கணமாக இருந்தாலும் சனியும் சுக்கிரனும் நண்பர்களாக இருந்தாலும் இந்த சனியும் சுக்கிரனும் பார்க்கறதுங்கிறது ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கறதே இல்லைங்க. அப்படி வரும்பொழுது இந்த சனி இருக்கிறது சுக்கிரனோட வீட்டில். இந்த சுக்கிரன் வந்து இன்னொன்று நம்ம சொல்லிடுறோம், சூரியனை ஒட்டி தான் சுக்கிரன் புதன் வருவாங்க, வேற எங்கிட்டு போக மாட்டாங்க. அவங்க எங்களுக்குள்ள தான் சுற்றி வருவாங்க. எந்தெந்த வீட்டுக்குள்ள வருவாங்க, ஒரு டிஸ்டன்ஸ் பார்த்துக்குவோம். இந்த வீடு இந்த வீடு இந்த வீடு இதோட முடிஞ்சிருங்க. இதாங்க கணக்கு இல்லையா? இந்த வீடு இந்த வீடு இந்த வீடு இந்த வீடு அவங்க மொத்தம் ஏதோ ஒரு 4 வீட்டுக்குள்ள தான் அவங்க இருப்பாங்க. வேற தள்ளி போறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த 4 வீடுகளுக்குள்ள தான் சூரியன் சுக்கிரன் புதன் வருவாங்க. அப்படி வரும்பொழுது இங்கே சுக்கிரன் இருந்துட்டாருங்க. சுக்கிரன் இருந்துட்டாங்கன்னா சூரியனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அடைச்சிட்டாங்க. நீசபங்கம் ராஜயோகம் அடைஞ்ச சூரியனும் சனியும் இருக்க சூரியனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அடைச்சிட்டாங்க. இது நல்ல அமைப்பு தான். இருந்தாலும் இந்த பரிவர்த்தனை யோகம் பெருசா வேலை செய்யாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா லக்னத்தில் சுபக்கிரகம் இருப்பது நல்லது, நான் இல்லைன்னு சொல்லலை. அது குருவா இருக்கும் இந்த லக்னத்துக்கு. ஏன் கேட்டீங்கன்னா அவர் 5 8 கூடியவராக நண்பராக வந்து லக்னத்தில் திக்பலம் அடைகிறது நல்லது. அதை விட்டுட்டு இப்போ சுக்கிரன் இருந்தா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 10 இந்த லக்னத்துக்கே இவர் மறையணும்னு அடிக்கடி சொல்லியிருக்கேன். சுக்கிரன் எந்த வகையிலையும் நேராக வலுப்பெறக்கூடாது. பெற்றாலே யோகத்தை கொடுக்க மாட்டார். பெரிய யோகங்கள் இருக்காது, அவ்வளவுதான். அது வந்து அது ஒரு பங்க மாதிரி தான் நம்மளுக்கு வருது. நம்மளுக்கு ஒரு என்னங்க இது இவ்வளவு தூரம் வந்து நம்மளுக்கு ஒன்றும் பார்க்கல அப்படிதான் நான் சொல்லுவோம். அந்த மாதிரி வந்துடக்கூடாதுங்கிறதா நான் சொல்றேன். அக்கா இது மோசம்னு சொல்லலை, பரவாயில்லை. ஆனால் இங்கே இருந்துட்டாரு அப்படின்னா சுக்கிரன் நீசமடைவார். இந்த லக்னத்துக்கு சுக்கிரன் நீசமடைவது நல்லது. ஆனால் இந்த நீசபங்க ராஜயோகத்துக்கு நல்லது. இதையும் பார்க்கணும். இந்த நீசபங்க ராஜயோகத்துக்கு இது நல்லது கிடையாது. மற்ற இதெல்லாம் விட்டுட்டு இந்த டாபிக்லாம் விட்டுட்டு யோசிச்சு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி சுக்கிரன் 2 நீசமடைவது நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. 2ஆம் இடத்துல இப்பதான் ஆப்போசிட்டா வேலை செய்யும் சுக்கிரன். அதாவது 2ஆம் இடத்தில் சுபக்கிரகம் இருப்பது நல்லது, அதுவும் நீசமடைந்து இருப்பது ரொம்ப யோகம். அப்படியே மாறி கணக்கு, அதுதான் வித்தியாசம். சரிங்க, அங்கே வேணாங்க, இங்கே இருந்துட்டாருங்க. இங்கே தான் ஈர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். எல்லாத்தையும் விட மோசம் இதுதான். என்னங்க ஆட்சி பெற்றிருக்காருங்க, கூட சூரியன் இருக்காருங்க, சனி இருக்காருங்க, ரொம்ப நல்லா இருக்காருங்க, உச்சபெற்ற சனியோட இதெல்லாம் இந்த இடத்துல ஆகாது. முதல்ல இது நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி ஜாதகங்கள் பாருங்க, நிம்மதியே இருக்காது, பட்டாதபாடு போடுவாங்க. பெரிய யோகக்காரங்க மாதிரி தெரியும் வெளியில, ஆனால் ஒண்ணுமே இருக்காது. அந்த அளவுக்கு கெடுக்கும், நிம்மதியே இல்லாமல் கெடுத்துடும். அதனால இந்த சுக்கிரன் இங்கே இருக்கிறது அந்த அளவுக்கு யோகம் கிடையாது. இங்க இருக்கிறாங்க. நான் சொல்றேன் பாருங்க, இது ஒரு கணக்கு வரும் பாருங்க. உங்களுக்கு லக்னத்திற்கு 1 2 3 4 சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறாரு, சுக்கிரன் செவ்வாயோட வீட்டில் இருக்கிறாரு. இந்த லக்னத்திற்கு சுக்கிரன் செவ்வாய் யோகர் தான், சுக்கிரனுக்கு பகை. இங்க இருந்தாலும் இந்த இடத்துல இருந்தா 4இல் திக்பலம் அடைவார். இதுதான் சயின்ஸ், இப்படித்தான் வரணும். இப்போ வந்து ஸ்ருதிகளா விட நம்ம இவ்வளவு நேரம் தேடிட்டே இருந்தோம். பாயிண்ட் வந்துருச்சுங்களா? 1 2 3 4இல் திக்பலம் அடைவார். நம்ம சிம்ம லக்னத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். மற்ற லக்னத்துக்கு போடும்போது எப்படி வரணுங்கிறது அப்படிதான் பார்க்க முடியும். இந்த சிம்ம லக்னத்திற்கு இவர் 1 2 3 4இல் திக்பலம் அடைவார். இந்த திக்பலம் அடைகிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா பகை வீட்டில் போய் திக்பலம் அடையும் போது பெரிய கெடுதல்கள் வராது. அதுக்கடுத்து இன்னொரு பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, பகை வீட்டில் திக்பலம் அடைகிறார், அதனால பெரிய கெடுதல்கள் இந்த ஜாதகத்துக்கு வராது. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க, இந்த சுக்கிரன் நல்லதான் பண்ணுவார், திசவன் தான். அதுக்கடுத்தபடியா பாருங்க, சூரியனும் சனியும் சம்மந்தப்படலாம் பார்க்கலாம். இந்த செவ்வாயும் இங்க உச்சம் அடைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, சொல்ல வேண்டியதே இல்லைங்க.
சூப்பராக இருக்கும் அமைப்பு. பாருங்க, சுக்கிரன் இருக்கும் வீட்டாதிபதி உச்சம். இது பாருங்க, இதில் இன்னொரு கணக்கு வரும், நல்லா பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 4 9 சுத்தமான நல்லவர், ரொம்ப நல்லவர். இந்த லக்னத்துக்கு நல்லவராகி நான் அடிக்கடி சொல்ற மாதிரி பாவக்கிரகங்கள் மறைவிடங்களில் போய் வலுப்பெற வேண்டும்னு. நம்ம எப்படி சுக்கிரன் புதன் இங்கே சொன்னோம், சுக்கிரன் புதன் இங்கே உச்சம் பெற்று புதன் நீசம் பெற்று நீசமங்க ராஜ்யம் உடையும் போது இந்த சிம்ம லக்னத்துக்கு யோகத்தை கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த செவ்வாய் இங்கே 6 உச்சம் அடைஞ்சா சரியான யோகங்க. இந்த செவ்வாயோட வீட்டில் யார் இருக்காங்களோ யோகத்தை கொடுப்பாங்கன்னு சொன்னா இல்லையா, அந்த இடம் வந்துருச்சு. இப்போ சுக்கிரன் நடக்கும். இப்படி தான் வேண்டும். இந்த நீசபங்க ராஜ்யத்தில் இத்தனை பிரச்சனை இருக்கு. நம்ம நீசபங்க ராஜ்யம் இருக்குதுங்க, எனக்கு வேலை செய்யலைங்க, ஜாதகமே பொய்யுங்க, இதெல்லாம் கிடையாது. சயின்ஸ் தான். நம்மளுக்கு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான் நம்ம நினச்சிக்க முடியாது. அது பொய்யாயிராது, அதுக்காக சயின்ஸ் பொய்யாயிராது. சயின்ஸ் மட்டும்தான் உண்மை நம்மளை தவிர. அப்படி பார்க்கும்பொழுது இந்த அமைப்பு வரும். சுக்கிரன் ஏதோ ஒரு பக்கம் மறைஞ்சு அவர் வலுப்பெற்று இந்த சூரியன் சனியோட சம்மந்தப்படாமல் அமைஞ்சிடும். அதே சமயம் சுக்கிரன் இருக்கு வீட்டுக்கு உச்சமடையும் போது இந்த லக்னத்துக்கு 4 9 குடையவராகி மறைந்து செவ்வாய் உச்சமடைவது அம்சமான யோகம். சனி உச்சம், செவ்வாய் இருக்கும் வீட்டதிபதியும் உச்சம், செவ்வாயும் உச்சம். செவ்வாய் உச்சம் பெற்ற வீட்டில் இருக்கிற கிரகங்கள் அம்சமான யோகத்தை கொடுக்கும். இப்போ சனி உச்சம் அடைஞ்சிருக்காருங்களா, இங்கே செவ்வாய் உச்சம் அடைஞ்சிருக்காரு, பரவாயில்ல. இப்போ இங்கே யாரும் ராகோ யாராவது இருந்துட்டாங்க, அம்சமான யோகம். ராகு டாப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்குறேன், சனி உச்சம் அடைஞ்சிருக்காரு, உச்சம் அடைஞ்ச வீட்டில் ராகு இருக்காரு, அம்சமான யோகத்தை கொடுக்கும். இந்த மாதிரி தான் வரணும். நீ சொல்லணும் இல்லைங்க அதெல்லாம் வேண்டாங்க, அதெல்லாம் இல்லாமல் இன்னொரு டாபிக் சொல்லிடுறேன். சாந்திரன் இங்கே இருந்துட்டாருங்க, சூப்பருங்க. இங்கே பாருங்க, இங்கே சனி சூரியன் பௌர்ணமி எப்படிங்க, அன்னாபிஷேகம் ஐப்பசி மாத பௌர்ணமி சூப்பராக இருக்கும். இந்த சந்திர திசை, சூரிய திசை, சனி திசையெல்லாம் அவ்வளோ டாப்பாக இருக்கும். விதிவிலக்கு நான் சொல்லுவேன், விதிவிலக்கு சனிக்கு விதிவிலக்கு. இது விதிவிலக்கு. சூரிய நீசபங்க ராஜயோகம் அடைந்து பௌர்ணமி யோகத்தில் சூரியனும் சனியும் இருந்து அரசியல் எல்லாம் பயங்கரமான யோகத்தை அமைப்புகளை கொடுக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் சனி இருக்கும், இந்த சுக்கிரன் மட்டும் எந்த சூழ்நிலையும் உங்களை பார்த்துட்டாங்கன்னா அது பெரிய யோகங்களை கொடுக்காது. இந்த சந்திரன் இங்கே இருந்து பார்த்துட்டாரு, நல்ல யோக அமைப்புகளை அரசியல்லையும் பொதுவாக ஓரளவுக்கு நல்ல யோக அமைப்புகளை அது கொடுத்துரும். இல்லைங்க சூரியனும் சனியும் இங்கே இருக்காங்க, லக்னத்தில் குரு இருந்துட்டாருங்க, சொல்ல வேண்டியதே இல்லை. லக்னத்தில் குரு தீபலம், 4 சுக்கிரன் தீபலம், பௌர்ணமியோ இந்த மாதிரி பிறக்கும். இந்த மாதிரி பிறந்தா இந்த மாதிரி அமைப்பில் பிறக்கிறவங்களுக்கு நல்ல யோக அமைப்புகளை கொடுக்கும். இப்படி தான் நம்ம நீசமங்க ராஜயோகத்தை பார்க்கணுமே ஒழிய நம்ம இது இப்படி கிடையாதுங்க, சூரியனும் சனி நல்லா இருக்கிறாங்கன்னா வேறு லக்னத்துக்கு கெடுதலாம், அவ்வளோதான். ஆனால் அந்த ஆதிபத்தியம் மட்டும் வேலை செய்யும். ஆனால் நீசமங்க ராஜயோகம் பெரிய யோகத்தை கொடுக்காது. இப்படி தான் நம்ம பார்க்கணும். ஓகே, தேங்க்ஸ்.